சசிகலா அவர்கள் அவர்களுடைய கட்சியோடைய கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவர்களுடைய கட்சி பெயரை இன்னும் அறிமுகப்படுத்தல. கொடி மக்கள் மத்தியில பயங்கரமா ரீச் ஆயிடுச்சு. ஆகவே கட்சியினுடைய பெயரை கூடிய விரைவில் ஒரு சில நாட்கள் அறிவிச்சிருவாங்க. ஓபிஎஸ் போயிருப்பாரு, ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி போயிட்டாரு. போய் இப்ப மாநாடு நடத்தி அவர் கட்சியில ஜாயின் பண்ணிட்டாருன்னு வைங்களேன். ஆனா தொண்டர்கள் போகல. தொண்டர்கள் பூரா ஓபிஎஸ் இருந்த ஆதரவாளர்கள் பூரா வந்துகிட்டு இருக்கா சின்னம்மா வீட்டுக்கு. நாங்க தான் உண்மையான அதிமுக என்பதை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிரூபிப்போம். எங்களுடைய படத்தை நிரூபிப்போம். அதிமுக தொண்டர்கள் யார் என்பதை எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பா பாடம் புகட்டுவார். அந்த தலைமைப்படுத்துக்கு தகுதியற்றவன் தான் எடப்பாடி பழனிசாமி. இப்ப சசிகலா அவர்கள் டிவிக்கு, அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்களிடம் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மைதானா? கண்டிப்பா வாய்ப்பு. நியூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது சசிகலாவின் ஆதரவாளர் தேனி கர்ணன் அவர்கள். வணக்கம் சார். நியூ தமிழ் நேயர்களுக்கும் மற்றும் சகோதரி உங்களுக்கும் அன்பான மனை வணக்கம். சொல்லுங்க சகோதரி. சார், இப்போ சசிகலா அவர்கள் அவர்களுடைய கட்சியோடைய கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவர்களுடைய கட்சி பெயரை இன்னும் அறிமுகப்படுத்தல. 2026க்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே குறுகிய கால இடைவெளி தான் இருக்கு. எந்த மாதிரியான மூவை சசிகலா அம்மையார் அவர்கள் பண்ண போறாங்க சார்? இல்ல, கட்சி கொடியை அறிவிச்சுட்டாங்க. மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. ஏன்னா அந்த கட்சி கொடியில ஏற்றக்கூடிய உருவப்படங்கள் எங்களுடைய அரசியல் வழிகாட்டி, கொள்கை வழிகாட்டி பேரறிஞர் அண்ணாவின் புகைப்படம், அதே போல கட்சியின் நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகைப்படம், அதே போல இந்த இயக்கத்தை கட்டி காத்த அம்மாவினுடைய புகைப்படம் அடங்கியிருக்கு. அப்ப இதுதான் அதிமுக குடும்பம். அப்படின்ற போது அந்த கொடி மக்கள் மத்தியில பயங்கரமா ரீச் ஆயிடுச்சு. ஆகவே கட்சியினுடைய பெயரை கூடிய விரைவில் ஒரு சில நாட்கள் அறிவிச்சிருவாங்க. ஏன்னா கட்சி பேரை கண்டிப்பா அறிவிச்சுதான் ஆகணும். ஆனா எங்களுடைய இயக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கான்றத காட்டி பதிவு செய்யப்பட்டிருக்கு, அது சின்னமா சொல்லுவாங்க. அதனால எங்களுக்கு தேர்தல் ஆணையம் எப்பவும் தேர்தல் இதுல அறிவிச்சாலும் எங்களுக்கு இயக்கம் ஒண்ணு பதியப்பட்டிருக்கு. அதனால கட்சியினுடைய பெயரை மட்டும் அறிவிக்க ஒரு சில நாட்கள் அறிவிச்சிருவாங்க. கண்டிப்பா நீங்கள் எப்படி ஆவலோட இருக்கிறீங்களோ அதே போல ஒட்டுமொத்த தொண்டரும் ஆவலோட இருக்கிறாங்க. கட்சியை பேரை எப்ப சின்னமா சொல்லுவாங்கன்னு. அதே போல கொடிகளை ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. மாவட்ட வாரிய கொடிகள் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது நிர்வாகிகள். ஆகவே நல்லதே நடக்கும். புரட்சித்தாய் சின்னம்மா பக்கம் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே அதிமுகவை சார்ந்தவர்கள். அப்ப பாத்துக்குங்க, நீங்க நேத்து கூட ஓபிஎஸ் போயிருப்பாரு, ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி போயிட்டாரு. போய் இப்ப மாநாடு நடத்தி அவரு கட்சியில ஜாயின் பண்ணிட்டாருன்னு வைங்களேன். மாநாடு நடத்த போறான்னு சொல்லுங்க. ஆனா தொண்டர்கள் போகல. தொண்டர்கள் பூரா ஓபிஎஸ் இருந்த ஆதரவாளர்கள் பூரா வந்துகிட்டு இருக்கா சின்னம்மா வீட்டுக்கு. புரியுதுங்களா? அதனால தொண்டர்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க சின்னம்மா பக்கத்துல. நாங்க தான் உண்மையான அதிமுக என்பதை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிரூபிப்போம். கண்டிப்பா தொண்டர்கள் ஆதரவு சின்னம்மாவுக்கு இருக்கு. கண்டிப்பா சார், நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. ஆனா தேர்தல் நெருங்குற இந்த குறுகிய கால இடைவெளியில சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது காலத்தை பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. காலத்தெல்லாம் விட்டுட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தொண்டர்கள் மத்தியிலேயே எழ தொடங்கியிருக்கு. அதாவது சசிகலாவை ஆதரிக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியிலேயே இறங்கியிருக்கு. ஏன்னா இந்நேரத்துக்கு முன்பாகவே ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்நேரத்திற்கு சசிகலா அவர்கள் கிட்டத்தட்ட ஜெயலலிதா அளவிற்கு மக்கள் மத்தியில கொண்டு செல்லப்பட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கே சார். ஏன் இவ்வளவு நாள் தாமதம்? என்ன காரணம்? ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் கட்சிக்குள்ள சேர்க்கல அப்படின்றதுதான் முழுமையான காரணமா? ஏன் இவ்வளவு கால தாமதம் ஆயிருக்கு கட்சி தொடங்குவதற்கு? இல்ல, நீங்க சொல்வது ஒரு உண்மைதான். என்னன்னா கட்சி பிளவுபடக்கூடாது, அனைவரும் ஒன்றிணைப்போம் தொடர்ச்சியா அவங்களுடைய பேட்டியெல்லாம் பார்த்திருப்பீங்க. எது யாரு என்ன சின்னமா பேசினா அவங்களை பத்தி படிச்சு பேசாம எல்லாரும் ஒண்ணு சேருவோம். நல்லதோ கெட்டதோ நம்முடைய பொது எதிரி திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். இல்லாட்டி வீழ்த்த முடியாது. தொடர்ச்சியா அவங்களுக்கு அதிகாரத்தை நம்மளே கொடுக்குற மாதிரி இருக்கு. அதனால ஒண்ணு சேருவோம் என்று இத்தனை ஆண்டு காலம் பொறுத்திருந்து பார்த்தாங்க. இப்ப தொண்டர்களுடைய கோரிக்கை என்ன? அம்மா இன்னி பொறுத்தது போதும். இந்த தேர்தல்ல கண்டிப்பா நம்ம தான் அதிமுக என்பதை நிரூபிக்க வேண்டும். ஓட்டு போடுறது நாங்க இருக்கோம். எம்எல்ஏ சீட்டு வாங்கி நிக்கிறவன் அவன் மட்டும் ஓட்டு போட்ட ஓட்டு போடுறதுக்கு நாங்க இருக்கோம். அப்படின்ற போது இந்த முன்னாள் அமைச்சர்களும் இந்த இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்களும் அவங்க எத்தனை 1000 கோடியை வாரி இறைச்சாலும் ஓட்டு போடுறதுக்கு நாங்க இருக்கோம் உங்களுக்கு. ஆகவே நம்ம தான் உண்மையான அதிமுகவை நம்ம மறுபடியும் கட்டமைப்பு ஏற்படுத்தணுமா? நீங்க கட்சி அறிவிக்கணும் தொண்டருடைய கோரிக்கை தான். ஆனா சின்னம்மா தொடர்ச்சியாக ஒற்றுமையை தான் வலியுறுத்தினாங்க. அதை கேட்கலையே. செவிடங்காதல சங்கு மாதிரி ஆயிப்போச்சு.
அதான் உறங்குறவனோட எழுப்பிடலாம், உறங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா தாயி? அது மாதிரி கதையாயிடுச்சு. ஆகவே எங்களுடைய பலத்தை நிரூபிப்போம். அதிமுக தொண்டர்கள் யார் என்பதை எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பா பாடம் புகட்டும். அதுல இந்த மாற்றம் இல்லை. கண்டிப்பா சார், நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. இருந்தாலும் இந்த கால தாமதம்ன்றது மக்கள் மத்தியில இந்த கட்சி எந்த அளவுக்கு எடுத்து செல்ல போகுது? ஏன்னா இப்பதான் கொடிய வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்னும் வந்து கட்சியுடைய பெயரை வந்து அவர்கள் அறிவிக்கல. அப்போ அந்த கட்சியுடைய பெயரை வந்து மக்கள்கிட்ட அறிமுகம் படுத்தணும், மக்கள் மனசுல அது ரிஜிஸ்டர் ஆகணும், அப்புறம் அதற்கு ஒரு சின்னம் ஒதுக்கணும் அப்படின்னு நிறைய வேலைகள் இருக்கு இல்லையா? அந்த கட்சி வேற ஏதாவது கூட்டணி கட்சிக்குள்ள போவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னா அதிமுகவோட கூட்டணிக்குள்ளதான் வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து சேர்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை பாஜக தலைமையிலான கூட்டணிக்குள்ள இந்த கட்சி சேருவதற்காக வாய்ப்பு இருக்கா? இல்ல அப்படின்னா உண்மையிலேயே தாவேகாவிடம் வந்து இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்தப்பட்டு இருக்கா சார்? சசிகலா அவர்கள் தலைமையிலான இருக்கக்கூடிய கட்சிகள். சகோதரி சொன்னீங்க, காலதாமதமாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கொடி அறிவிச்சிருக்கிறாங்க. இனி மக்கள் எல்லாம் தயார் நிலைக்கு வந்துருவாங்களா? ஏன் இவ்வளவு லேட் எல்லாம் சொன்னீங்க? இன்னைக்கு வந்து அதுதான் சொல்ல வரேன். இந்த காலமே வந்து ஒரு விஷயத்தை நான் இப்ப சகோதரி சொன்னா அந்த விஷயம் உலகமுள்ளா பரவுது. அப்படின்ற போது அதிமுக தொண்டன் தான் அம்மாவை கூட இருக்காங்க. அதிமுக தொண்டன் தான், வேற யாரும் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் சின்னம்மா யாருன்னு. நாங்க எதுக்கு சின்னம்மா போய் வெளியில சொல்லணுமா? சின்னம்மா யாரு, அதிமுகவுக்கு எவ்வளவு தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க, எத்தனை ஆண்டுகள் அம்மாவோட அரணாக இருந்திருக்கிறாங்க, அதிமுகவுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அவங்கதான் நிர்வாகம் பண்ண முடியும்னு எல்லாத்துக்கும் தெரியும். சின்ன தேர்தல் ஆணையம் எதை கொடுத்தாலும் அந்த சின்னம் தான் கட்டளை சின்னம் என்று மனசுல எண்ணிக்கிட்டு அந்த சின்னத்துல வாக்களிக்க தொண்டர்கள் தயாரா இருக்கும் பொழுது எங்களுக்கு காலம் என்பது ஒண்ணும் ஒரு மணி நேரத்துல தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் சின்னத்தை அனுப்பவும் மனசுல பதிவும் முடியும். இந்த காலம் அந்த காலம், புரியுதுங்களா? அதனால எங்களுக்கு அந்த பயமெல்லாம் கிடையாது. அதே போல எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்து சின்னம்மா இந்த இயக்கத்தை கொண்டு போய் என்டிஏ கூட்டணியில் சேர்ப்பாங்கன்னா அது ஒரு காலத்திலும் கிடையாது. அதான் ஆணித்தரமா சொல்லுவேன். யூத் தமிழ் வாயிலாக ஒரு காலகட்டத்திலும் அதிமுக தொண்டர்கள் விரும்பாத ஒரு தலைமை தான் எடப்பாடி தலைமை. மறுபடியும் இந்த தொண்டர்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு போய் என்டிஏ கூட்டணி சேருவாங்கன்னா அது நடக்காத ஒரு பேச்சு. அது நடக்கவும் நடக்காது. தனித்து நின்று தமிழகத்திலே அதிமுக நாங்கதான் என்பதை நிரூபிக்கத்தான் நாங்க தயாராக இருக்கிறோம். ஆனால் கூட்டணி என்பது அமைய வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி என்பது அமைய வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக ஒரு மூன்றாவது அணி, வலுவான அணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை நான் சொல்ல முடியாது. அது எங்களுடைய பொதுச்செயலர் புரட்சி சின்னமா தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா கூடிய விரைவில் இதெல்லாம் பத்தி பேசுவோம் சகோதரி. நம்ம கண்டிப்பா சார், நீங்க சின்னத்தை வந்து மக்கள் மத்தியில கொண்டு ஈஸியா வந்து கடத்திடுவோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா காலம் காலமாக சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறவங்க இப்பயுமே இருக்காங்க. ஏன்னா இரட்டை இலை சின்னத்திற்கு உண்டான மதிப்பு அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்ற பட்சத்துல எப்படி மக்கள் மத்தியில அந்த சின்னத்தை எடுத்து செல்ல போறீங்க அப்படின்ற கேள்வியை தான் நான் முன்பே கேட்டிருந்தேன். அதான அந்த பத்தின கவலை எங்களுக்கு இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. ஏன்னா உதயசூரியன் இரட்டை இலை அப்படின்ற சின்னம் வந்து மக்கள் மனசுல ஆணித்தனமா பதிஞ்சிருக்கு. சோ இதுக்கு அப்புறம் இப்ப புதியதாக ஆரம்பிக்கப்படக்கூடிய கட்சியில உள்ள இருக்கக்கூடிய சின்னமானது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் அப்படின்றதுதான் இப்ப மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு சார். அதுக்குதான் விடை கொடுக்குறேன். நான் என்ன கேட்கிறேன்னா சகோதரிட்ட, ஓபிஎஸ் அவர்கள் தனியா இருந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் அவர் சுயேட்சை வேட்பாளர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நின்றிருந்தார், தொகுதியில் நின்றிருந்தார். பலாப்பழ சின்னம், அந்த பலாப்பழ சின்னத்தை மக்கள் மனசுல எடுத்துக்கிட்டு பலாப்பழ சின்னத்துக்கு 3,40,000 சில்லற வாக்குகளை போட்டிருக்காங்க. ரெட்டலையே 3வது தள்ளி இருக்காங்க. அப்ப அது அதிமுக தொண்டர்கள் தாங்க. அதே மாதிரி குக்கர் சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதே போல இரட்டை சின்னம் 3வது இருக்கு. ஏன் ரெட்டலை சின்னம் வந்து யாருகிட்ட அது இருக்கணுமோ அவங்ககிட்ட இருந்தா தான் அதுக்கு மதிப்பு. அதிமுக யார் நிர்வாகம் பண்றாங்களோ அப்பதான் அதிமுக வளர்ச்சி அடையும். ஒரு பதவி பித்தர்கள், பதவிக்காக எதையும் செய்யக்கூடிய நபர்கள். சின்னமா ஒரு தனியார் ஊடகத்துல சொல்லியிருந்தாங்க. அதே போல அந்த அம்மாவுடைய நலத்திட்ட மேடைகளையும் சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி என்னென்ன செய்தார், எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்தார், என்னை கொல்லக்கூட பார்த்தாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என்னை கொல்லக்கூட சென்னை செயலுக்கு மாத்தி கொல்லக்கூட பார்த்தான்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு தலைமை தொண்டர்களுக்கு தேவையில்லை என்றுதான் தொடர்ச்சியாக தோல்வி. 3வது இடம் 4வது இடத்துக்கு போயிடுச்சு ரெட்டலை சின்னம். அப்புறம் என்ன சின்னம் கிடக்கு? சின்னம் அதுதான் எதுவுமே இருக்கிற இடத்துல இருந்தா தான் தாய் மதிப்பு. இது போய் உலகமகா துரோகி கொள்ளக்காரங்கிட்ட போய் இந்த இரட்டலை சின்னம் மாட்டிக்கிடுச்ச. அப்ப தொண்டர்கள் வந்து தேர்தல் ஆணையம் சின்னம்மாவுக்கு எந்த சின்னத்தை ஒதுக்குறார்களோ அது எதுவாக இருந்தாலும் சரி, அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் சின்னம், அம்மாவின் சின்னம். இதுதான் மனசு நினைச்சு ஓட்டு போடுவா. அதுக்கு ரெட்டலை சின்னம் பின்னாடியே போடுறதுக்குண்டான காலம் முடிஞ்சு போச்சு. தலைமை சரியா இருந்தா ரெட்டலை சின்னம். தலைமையே பிடிக்கலையே, தலைமையே சரியில்லையே, கட்சி ஒடிஞ்சு சின்ன போயிட்டு இருக்கே, தலைவர்கள் கண்டெடுத்து போயிட்டு இருக்காரு. அப்ப இதுக்கெல்லாம் காரணகர்த்தா யாரு? எடப்பாடி பழனிசாமி.
அப்ப எடப்பாடி பழனிசாமி ரெட்டலை சின்னம் வச்சா கூட அவர் எம்ஜிஆர் மாறிடுவாரா, அம்மாவா மாறிடுவாங்களா? முடியாது. ஆகவே அந்த தலைமைப்படத்துக்கு தகுதியற்றவன் தான் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவை வழி நடத்தக்கூடிய அந்த தலைமைப்படத்துக்கு தகுதியற்ற நபர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொண்டர்களும் தொடர்ச்சியாக தேர்தல் களத்துல பதில் கொடுத்துட்டு இருக்காங்க சகோதரி. தேர்தல் கடத்தல கண்டிப்பா சார். நீங்க இதற்கு முன்பு வந்து சொல்லியிருந்தீங்க ஓபிஎஸ் அவர்களை பத்தி. ஓபிஎஸ் வந்து திமுகவில் இணைந்ததற்கு பின்பு ஓபிஎஸ் கூட இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள்லாம் வந்து சசிகலா அவர்கள் அம்மையார் பக்கம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலையும் மறுபடியும் போய் வந்து சேர்ந்திருக்காங்க. இப்ப இந்த ஓபிஎஸ் அவர்கள் திமுக இணைஞ்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அதிமுகல 3 முறை முதல்வராக இருந்த ஒருவர் இப்போ தாய் கழகம் அப்படின்னு சொல்லி திமுக இணைஞ்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் அவரை தவறு சொல்லவே முடியாது. ரொம்ப பொறுமையா இருந்தார். சின்னமா எவ்வளவு பொறுமையா இருந்தாங்க, அதை காட்டிலும் ஒருபடி தாண்டி போயிட்டாரு. எந்த நிபந்தனையும் இல்லப்பா, என்னை கூப்பிட்டுங்கப்பா, நான் ஒரு கட்சியில ஒரு அங்கத்தினரா வரேன்னு சொன்னாரு. எனக்கு எப்ப எங்க பார்த்தா பாவமா தெரியலன்னு கேட்டாரு. பாவம். அதுக்கு மேல அவர் வந்து அரசியல் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப ஏதாவது நிலைப்பாடு எடுத்துட்டு அவர் போயிட்டாரு. அது அவருடைய விருப்பம். அவர் ஒரு காலத்தையும் தவறு சொல்ல முடியும். ஏன்னா அவரும் பொறுமையாக இருந்தார். அதுதான் சொல்ல வர. எந்த நிபந்தனையும் இல்லாம கட்சிக்கு வரேன்னு சொன்னாரு. ஏன் வர வைக்க வேண்டியதானே எடப்பாடி பழனிசாமி? என்ன உனக்கு அவ்வளவு சுயங்களா? மொப்பை வீட்டு கட்சியா, இல்ல உங்க பாட்டை மூட்டை சம்பாதிச்ச கட்சியா இந்த இயக்கம்? எடப்பாடி பழனிசாமி நீங்க வந்தா ஓபிஎஸ் வந்தா பதவி பகிர்வு வேணும், அது வேணும்னு பயந்துட்டு இன்னும் எந்த நிபந்தனையுமே இல்லையே. நான் கட்சியில ஒரு அங்கத்தினர் இருக்கிறப்பா, எந்த நிபந்தனையற்று வரலப்பான்னு சொல்லும் போது கூப்பிட்டுக்க வேண்டியதானே. அப்ப இது யார் மேல தப்பு? இந்த இயக்கத்தை அழிக்க நினைக்கிறது யார்? எடப்பாடி பழனிசாமி தானே. இன்னைக்கு பாருங்க, தேனி மாவட்டத்துல அதிமுக கோட்டை இன்னைக்கு ஓட்டன்றாரு. யார் சொல்றது? ஓபிஎஸ் மைண்ட். இன்னைக்கு ஒரு பெரிய ஓட்டன்றாரு. ஆமா, அப்படித்தான் இருக்கு. அதிமுக அப்படித்தான் இருக்கு. 3வது போயிடுச்சா இல்லையா? ரெட்டலை சின்னம் போன நாடாளுமன்ற தேர்தல. அப்படின்ற போது இந்த இயக்கத்தை நனிவிட செய்யறது யாரு? எடப்பாடி பழனிசாமி. இது எதனால அப்படி செய்யறாரு, இதை எதனால செய்யறாரு அப்படின்னு நாங்க ஆய்வு பண்ணி பார்க்கிற போது அதுதான் திமுகவுடைய உள்குத்து. திமுகவுடைய பி டீமாக எடப்பாடி கம்பெனி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை வெட்டா வெளிச்சமாக மக்கள் மத்தியில் அனைவருக்கும் புரிஞ்சுக்கிடுச்சு. ஆகவே அதிமுகவை வழிநடத்த வேண்டும், அதிமுகவை பலப்படுத்த வேண்டும் என்றால் சின்னமாட்ட தான் போகணும்னு தொண்டர்கள் சாரசாரையாக சென்னை போயஸ் கடனில் படையெடுத்துட்டு இருக்காங்க. ரெகுலர் சந்திச்சுட்டு இருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லா தொலைக்காட்சியில ரெகுலர் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சின்னமா சந்திக்கிறாங்க. ஒன்றிய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், கடற்கோடி கிழக்கழக செயலாளர் எல்லாம் வராங்க. அப்படின்ற போது சின்னமா துணிஞ்சு நிக்கிறாங்க. எந்த சமரசத்துக்கும் வரமாட்டாங்க. கண்டிப்பா அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் அழிந்து விடக்கூடாது என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்திருக்கார் சின்னமா. இல்ல சார், ஓபிஎஸ் அவர்கள் திமுக சேர்ந்தது சரின்னு சொல்றீங்களா? அப்போ சரின்னு சொல்லலங்க, அது வந்து வருத்தமா இருக்கு. ஆனா அந்த நிலைக்கு கொண்டு போனது யாருன்னு சொல்றேன். அந்த நிலைக்கு நான் தான், எனக்கு பதவி வேணாம், எதுவும் வேணாம், நான் இனி ஒரு தொண்டனா சேர்த்துக்கன்னு சொல்றாரு ஓபிஎஸ். அப்ப வந்து இல்ல சார், ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்களோட சேர்ந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம், சசிகலா அவர்களுடைய இயக்கத்துல சேர்ந்து இருக்கலாம். ஏன் அதாவது தாய் கழகம் அப்படின்னு திமுகவை சொன்னாரு அப்படின்றதுதான் இந்த இடத்துல வந்து கேள்வியா இருக்கு. மெயினா பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கார், அதாவது அவருடைய வாகனத்துல இருக்கக்கூடிய புகைப்படத்தை வந்து மாத்தினதுதான் மிகப்பெரிய பேசும் பொருளா இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல செல்வி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை எடுத்துட்டு உடனே ஸ்டாலின் அவர்களுடைய முதல்வரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை வச்சிருக்காரு அப்படின்றதுதான் சார் இது வியக்கத்தக்க ஒரு செயலா இருக்கு. சகோதரி, அது வருத்தம் தான். எனக்கெல்லாம் பயங்கரமான வருத்தம். அது பல ஆண்டுகளாக அந்த இடத்துல மலர் தூவி மல்லிகைப்பூ வச்சு ரொம்ப ஒரு பக்தியா வச்சிருப்பாரு. அந்த படத்தை புடுங்கி இன்றைய திராவிடம் என்ற ஒரு திருட்டு திமுகவுடைய தலைவருடைய போட்டோ வைக்கிற போது எங்களுக்கு மனசுல ரொம்ப வருத்தமா தான் இருக்கு சகோதரி. அவருடைய நிலைப்பாடை நம்ம என்ன செய்ய முடியும்? 3 முறை முதலமைச்சர் பதவியை கொடுத்த அந்த அம்மாவுக்கு துரோகம் செஞ்சிருக்காருன்னு எல்லாம் சொல்றாங்க. நாங்க சொல்ல முடியல. ஏன்னா இந்த கட்சியை விட்டு நான் போக மாட்டேன், என்னைய ஒரு நபரா, ஒரு தொண்டனா சேர்த்துக்கன்னு சொல்லிட்டாரு. ஏன் சேர்க்கல? இந்த பதவி பெற்ற ஏன் சேர்க்கல? ஓபிஎஸ் ஏன் சேர்க்கல? இந்த சுயநலவாதி எடப்பாடி பழனிசாமி கெஞ்சி கேட்கிற போது ஏன் சேர்க்கல அப்படின்னா எங்களோட கேள்வியா இருக்கு. ஏன் சார் அப்ப வந்து ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்களிடம் வந்து பேசியிருக்கலாம், அவர்களுடைய இயக்கத்துல சேர்ந்திருக்கலாம் இல்லையா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு, அவருடைய விருப்பம் தான் சின்னம்மா கிட்ட வர்றதோ, அவரு எடப்பாடி கிட்ட போறதோ அவருடைய விருப்பம். ஆனா எங்களுடைய மன வருத்தம் என்னன்னா, எங்களுடைய கோபம் யாரு மேலன்னா, திமுக கட்சியிலே போய் சேரும் போது அதிமுகவுக்கு எதிராக இவர் செயல்படுறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஒரே விஷயம் சகோதரி, இந்த நிலைக்கெல்லாம் நம்ம ஒரு தரப்பு தவறு மட்டும் சொல்ல முடியாது. இந்த நிலைக்கெல்லாம் காரணகர்த்தா யாரு? இந்த நிலைக்கு
3 முறை இந்த அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் ஒரு மனுஷனை முதலமைச்சராக்கி இருக்கிறது. முக்கியமான பதவிகளை கொடுத்திருக்குது, முக்கியமான துறைகளை கொடுத்திருக்கிறது. அந்த அந்த மனுஷன் இன்னைக்கு வேஷ்டி கட்டக்கூடாது நீ அதுக்கு அடுத்தபடியா கார்ல கொடி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பல மாசங்களா வருஷங்களா அவரை காத்திருக்க வச்சது யாரு? சரி, எந்த நிபந்தனையும் இல்லை, எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம், நான் அதிமுகவுக்காக அம்மாவுடைய கனவை நிறைவேற்றுக்க நான் வர்றேன்னு சொல்லும் போது பாப்பான்னு கூட்டுக்க வேண்டியதானே? அதுதான ஒரு கட்சி தலைமை, அதுதான ஒரு கட்சியினுடைய தலைமை வகிக்கக்கூடிய ஒரு மாண்பு இருக்கு. எதுவுமே இல்லாத மடமையிட்ட போய் கட்சி சேர்ந்துருச்சோமா, அதனாலதான் ஓபிஎஸோட நிலை இந்த நிலையாயிருக்கு. அரசியல் அறிவு கொஞ்சம் கூட இல்லாத ஒரு மனிதனுக்கு தான் இந்த கட்சி போய் நிக்குது, சின்னமும் நிக்குது, இந்த பதவி நிக்குது, இந்த அலுவலகம் நிக்குது, இந்த பேர் நிக்குது. அதனாலதான் தொண்டர்கள் முடிவு எடுத்துட்டாங்க. சரி, மேல்மட்ட தலைவர்கள் போறாங்க, அவங்களுக்கு பதவி தேவைப்படுகிறது, அவங்க போறாங்க. ஆனா கடைக்கோடி இருக்க நெஞ்சில பச்சை குத்திரிக்காம பாருங்க, எம்ஜிஆர் போட்டோவையும் அம்மா போட்டோவையும் ரெட்டல சின்னத்தையும் அவை ஒரு காலகட்டத்தில் நிறமாற மாட்டாத எத்தனை தலைவர்கள் வேற கட்சிக்கு போனாலும் கடைக்கோடி இருக்க தொண்டை அதுதான் ஒரு முடிவு எடுத்துட்டான். எடப்பாடி பழனிசாமி வேணாம், ஓபிஎஸ் வேணாம், சின்னமாதா இவங்க எல்லாம் அறிமுகப்படுத்துறவங்க, சின்னமாதான் இந்த கட்சியை வழிநடத்தணும். அதனாலதான் தொடர்ச்சியாக தினம் அதுதான் சாரசாரையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மாவட்டத்தில் இருந்து தொண்டர்கள் நிர்வாகிகளும் சின்னமா சந்தித்தவன் இருக்கிறாங்க. கண்டிப்பா அதிமுக நாங்க தான் என்பதை நிரூபிப்போம், சின்னமாதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் என்பதை நிரூபிப்போம். அதுல எந்த மாற்றமில்லை. வரக்கூடிய தேர்தலில் உண்மையான அதிமுக தொண்டன் யாருக்கு ஓட்டு போடுவா? சின்னமா யார போடுறாங்களா வேட்பாளர் அவங்களுக்கு ஓட்டு போடுவாச்சு. என்ன சின்னமா இருந்தாலும் அந்த சின்னத்தை 1 மணி நேரத்துல தமிழகம் முழுவதும் ரீச் பண்ணக்கூடிய தொண்டர்களும் இருக்கிறாங்க, இளைஞர்களும் இருக்காங்க, ஐடிவிங்கும் இருக்கு. ஆகவே எங்களுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லை. இவர் போயிட்டார கட்சியை விட்டு, அவர் அந்த கவலையும் இல்லை. துரோகிகளிலிருந்து இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும், அதுதான் எங்களுடைய கொள்கை. கண்டிப்பா சார், அதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்ப சசிகலா அவர்கள் டிவிக்கு, அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்களிடம் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மைதானா? உண்மையிலேயே விஜய் அவர்களுடன் கூட்டணி செல்வதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? கண்டிப்பா வாய்ப்பு இருப்பதாகத்தான் எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை சின்னமா என்ன சொல்லல, ஆனா ஓரளவு எங்களுக்கு தெரியுது. கண்டிப்பா அப்படி ஒரு நிலை வந்தால் அது வரவேற்கக்கூடியதுதான். ஏன்னா ஒரு 3வது அணி வலுவான அணியாக சின்னமா ஒரு அணியை உருவாக்குனா உண்மையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த தீயசக்தி திமுகவை அந்த அதிகாரத்திலிருந்து மாற்றுவதற்குண்டான முயற்சியாக இருக்கும். கண்டிப்பா அப்படி ஒரு கூட்டணி அமைந்தாலும் தமிழக மக்கள் வரவேற்பாங்க, அதே போல அதிமுக தொண்டர்கள் வரவேற்பாங்க. அதுல இந்த மாற்றங்களே நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. கண்டிப்பா சார், நீங்க சொன்னீங்க 3வது வலுவான அணி அப்படின்னு சொல்றீங்க. இப்போ சசிகலா அவர்கள்னால அது வலுவான அணியா இருக்குதா, இல்ல அப்படின்னா ஆல்ரெடி விஜய் அவர்களுடைய கட்சியினால அந்த அணி வலுவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன் சின்னமா சேர்கிற போது அதிமுக தொண்டை இருக்கும் போது தாவேகா கூட வரும்போது வலுவான அணிதானே. எங்க அதிமுக தொண்டை போல ஒரு பக்கத்தில் இருக்கும் பொழுது, அதே போல ரசிகர்கள் நிறைந்த எங்க சென்றாலும் அதுதான் நடந்தா ஊர்வலம் நின்றா மாநாடுன்ற மாதிரி விஜய்க்கு போய்கிட்டு இருக்கு மக்கள். அப்படி இது 2 பேருமே இணைஞ்சிட்டா ஒரு மாபெரும் கூட்டணி தானே சகோதரி. கண்டிப்பா சார், பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அது எந்த மாதிரியான கூட்டணியை சசிகலா அவர்கள் அமைக்க போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா இன்னுமே தேர்தலுக்கு குறுகிய கால இடைவெளி தான் இருக்கு. தேர்தல் களமானது ரொம்பவே சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி சகோதரி, நன்றி.